சொல்லு வானதி. எங்க ரூம்ல எப்பவும் ஏசி ஓடிட்டு இருக்கா, அதான் அந்த குளிர்ல என்னால தூங்க முடியல. அதுக்காக இங்க வந்து படுக்கிறதா? முதல்ல நீ ரூமை விட்டு வர்றதுக்கு கார்த்திக் எப்படி சம்மதிச்சான்? அவருக்கு நான் வந்ததே தெரியாதம்மா. அவரு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாரா, அதான் அவரை தொந்தரவு எதுவும் பண்ண வேணாமேன்னு வந்துட்டேன். அம்மா பாத்தியா உன் பொண்டாட்டிய? ஏசி குளிர் தாங்காம ஹால்ல வந்து படுத்திருக்கா. ஏன் வானதி, நான் தெரியாம தான் கேக்குறேன். கார்த்திக் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவனை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நினைச்ச சரி. உனக்கு ஏசி ஒத்துக்கலனா, ரூம் குளிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏசி ஆஃப் பண்ணிருக்க வேண்டியதானே? நானும் அததாம்மா யோசிச்சேன். ஆனா ரிமோட்ல எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியல. அவரை எழுப்பி அதை கேக்குறதுக்கும் மனசு இல்லாம தான் வந்துட்டேன். கார்த்திக், இதெல்லாம் நீ வானதிக்கு சொல்லி கொடுக்கறது இல்லையா? அது நீ வா என் கூட. இங்க பாரு, இங்க இருக்குல்ல, இதுதான் டைமர் பட்டன். இத அழுத்தி உனக்கு எவ்வளவு நேரம் ஏசி வேணுமோ அத நீயே செட் பண்ணிக்கலாம். இது ஆன் ஆஃப் பட்டன். இந்த சென்டர்ல 2 பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து ஏசிய கூட்டியும் வச்சுக்கலாம், குறைச்சும் வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இந்தா பண்ணி பாரு. அதிகப்படுத்து. இப்ப குறைச்சு வை. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. இதுக்கு போய் கீழே ஹால்ல வந்து படுத்திருக்கியே. புதுசா கல்யாணமானவங்க இப்படி ஆளுக்கு ஒரு இடமா இருந்தா நல்லாவா இருக்கு? வானதி, நமக்கு தேவையான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இனி இந்த சின்ன ஏசி விஷயத்துக்கெல்லாம் நீ ஹால்ல வந்து படுக்க வேண்டாம். இப்பதான் ஏசிய பத்தி உனக்கு எல்லாமே அத்துப்படி ஆயிடுச்சு. இனி நீ சொல்றதெல்லாம் இந்த ஏசி கேக்கும். சரி, 2 பேரும் தூங்குங்க. குட் நைட். அம்மா, 2 பேரும் எழுந்துட்டீங்களா? இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நாங்களே காஃபி போட்டு குடிச்சுக்கிறோம். நீ போய் பூஜை வேலையை பாரு. சரிம்மா. வானதி, ஒரு நிமிஷம் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த இடத்த சுத்தி சுத்தி சாம்பிராணி போட்டுட்டு இருப்ப? வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கும் உன் புருஷனுக்கும் இன்னும் ஒத்து போகலன்னு அம்மா சொன்னாங்க. ஏய், என்ன பேசுற நீ? இங்க பாரு, இத பத்திலாம் நீ பேசக்கூடாது. ஏற்கனவே நீ இதெல்லாம் மாப்பிள்ள கிட்ட போய் பேசினேன்னு வானதி எவ்வளவு வருத்தப்பட்டா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை எல்லாம் கூட நடந்திருக்கு ஆர்த்தி. அதனால இனிமே நீ இந்த விஷயத்த பத்தி பேசவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கா. கொஞ்சம் அமைதியா இரு. அதுக்காக என் அக்கா வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு என்னால அமைதியா இருந்துட முடியுமா என்ன? நான் இனி இவகிட்ட இத பத்தி பேச போறது இல்லதான். ஆனா வானதி, அதுக்காக நீ சும்மாலாம் இருந்துராத. அவர் மனசு மாறி வருவார்னு எவ்வளவு நாள் தான் நீயும் காத்துட்டு இருப்ப சொல்லு? நீதானே அவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது செஞ்சாகணும். அதுக்காக நீ இங்கே இருந்து சாம்பிராணி போட்டுட்டு இருந்தா போதாது. கார்த்திக் மாமா ரூம்ல தானே இருக்காரு, அங்க போய் சாம்பிராணி காட்டு. அப்பதான் இவ்ளோ அக்கறையா இதெல்லாம் செய்யறேன்னு அவருக்கும் உன் மேல இஷ்டம் வரும். என்ன யோசிக்கிற? எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் மாமா இன்னைக்கே உன்கிட்ட பிளாட் ஆனாலும் ஆயிடுவாரு. போய் கலக்க வானதி. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. கார்த்திக், 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 என்ன பாச்சு? ஒண்ணும் இல்ல, சரியாயிடும், சரியாயிடும். தண்ணி எடுத்துறாமா, போமா. தண்ணி.
ஸ்வேதா, சீக்கிரம் வா. ஸ்வேதா, தண்ணி. சீக்கிரம் வா. கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுங்க. இந்த கார்த்திக். குடி. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லப்பா, சரியாயிடும். ரிலாக்ஸ். ஒண்ணும் இல்ல. என்னங்க, நம்ம டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. அதுல ஒண்ணும் இல்லம்மா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. நல்ல வேலை சம்பந்தி. ஜீவா தம்பி உடனே வந்து பார்த்தாரு. இல்லனா மாப்பிள்ளை நிலைமை என்ன ஆயிருக்கும்ல. ஜீவா, என்ன ரூம்ல இவ்வளவு போக? என்னாலதாங்க. உங்களுக்கு புகை ஒத்துக்காதுன்னு தெரியாது. நான் தான் ரூம் முழுக்க சாம்பிராணி புகை போட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சாம்பிராணி புகை போடுறதா இருந்தாலும் ஒரு அளவு இல்லையா? நீ அண்ணன் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்க. ஜீவாவே இவ்வளவு கோவப்படுறான்னா ராஜராஜேஸ்வரி கொந்தளிச்சிருவா போல இருக்கே. அண்ணனோட நிலைமை புரியாம என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? இல்ல, அது என்னாச்சு வானதி? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன வானதி இது? எதுக்காக அழறன்னு கேட்டா மன்னிப்பா அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கேம்மா. அவருக்கு சாம்பிராணி போக ஒத்துக்காதுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாதுமா. வீடு மங்களகரமா இருக்கட்டுமே நான் செஞ்ச ஒரு வேலை அவர் உயிருக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலம்மா. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு ஜீவாவை எங்க ரூமுக்கு போக சொல்லாம இருந்ததா அவ்வளவுதான். இந்நேரம் என்ன நடந்திருக்கும் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலம்மா. என்ன வானதி, அதான் கார்த்திக் எதுவும் ஆகலல்ல, அப்புறம் என்ன? அப்படி இல்லம்மா. நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நான் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அப்படி அவரை முழுசா புரிஞ்சு வச்சிருந்தா இன்னைக்கு இந்த தப்பு நடந்திருக்காது இல்லையா? நீ என்ன வேணும்னா இதெல்லாம் செஞ்ச? தெரியாம நடந்த ஒரு தப்புக்கு போய் நீ இந்த அளவுக்கு சங்கடப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு வானதி. முதல்ல நீ அழறத நிறுத்த. இன்னைக்கு நடந்தத ஒரு பிரச்சனையா நீ நினைக்காம கார்த்திக்க பத்தி இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா நினைச்சுக்கோ. கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லா புருஷன் பொண்டாட்டியும் மேட் ஃபார் ஈச் அதரா வாழ்றதே இல்ல. போக போக நீயும் கார்த்திக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதெல்லாம் சகஜம் தானே வானதே. எப்பவுமே உன் வாழ்க்கையில நடக்கிற சில கசப்பான சம்பவத்தை பிரச்சனையா எடுத்துக்காம அத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அதுல எந்த கஷ்டமும் இருக்காது. கார்த்திக் பிறந்ததுக்கு முன்னாடி எனக்கும் உங்க மாமாவுக்கும் இதே மாதிரி நிறைய நடந்திருக்க. அப்படிதான் இந்த விஷயமும். இன்னைக்கு நடந்ததை வச்சு கார்த்திக்கு சாம்பிராணி ஒத்துக்காதுங்கறத நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டல்ல? அது போதும். இனிமே அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டா போதும். புரியுதா? மத்தபடி இத நினைச்சு அழறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ முதல்ல ரிலாக்ஸ்டா வந்து உள்ள உட்காரு. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா வரேன். வானதே, என்ன இது குழந்தை மாதிரி? இப்பதான் உன் முகத்தை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்க. வா போலாம். எதுக்கு இப்ப இவ்வளவு பெரிய ட்ராலி பேக் எடுத்துட்டு வர? அம்மா தான் கொடுத்து அனுப்புனாங்க. நாம நாளைக்கு ஹனிமூன்லாம் போறோம்ல, அதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. நம்ம 2 பேருக்கும் சேர்த்து இதுலயே ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாமா? உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க, நானே அதை பார்த்து எடுத்து வச்சிடுறேன். சொல்றேன். அப்புறம் எனக்கு தான் எதை எதை எடுத்து வச்சுக்கிறதுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து நான் திருச்சியை விட்டு எங்கேயும் போனது இல்லைங்க. அதை தாண்டி நான் வெளியூருக்கு வந்ததுன்னா அது
கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் பாக்கறதுக்கு சென்னைக்கு வந்ததுதான். அக்கம் பக்கத்துல கூட பெருசா எங்கேயும் ஊர் சுத்தி பார்க்காத என்ன திடீர்னு நீங்க என்ன ஃப்ளைட்ல வெளிநாடு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா? அதான் தலையும் புரியல காலும் புரியல. எனக்கு இப்போ என்னென்ன எடுத்து வைக்கணும்னு தெரியல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலன்னா நான் எதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன தேவையோ எல்லாம் எடுத்து வச்சுக்க. அது இல்ல, இப்ப நம்ம போற இடம் குளிரா இருக்குமா? அதுக்கேத்த மாதிரி நான் ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சுக்கணும்ல, அதான் கேக்குறேன். என்னோட ஹனிமூன் பத்தி நான் யோசிச்சு வச்சிருந்தது வேற, ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது வேற. எனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட இந்த உலகம் பூரா சுத்தணும்னு நான் என்னென்னவோ கனவுல இருந்தேன். ஆனா எல்லாம் எப்படி எப்படியோ மாறி போச்சு. இப்ப கூட அம்மா சொன்னதுக்காக தான் இந்த ஹனிமூன் ட்ரிப்புக்கே நான் ஒத்துக்கிட்டேனே தவிர எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அது எனக்கே தெரியுங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இல்லதான். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி அவங்கள நீங்க ஹனிமூன் கூட்டிட்டு போயிருந்தா நீங்க அவங்கள என்னென்ன எடுத்து வைக்க சொல்லிருப்பீங்களோ அத சொல்லுங்க. சொன்னா அதுபடி கேட்டுக்கிறேன். ஏன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணி எனக்கு விருப்பமான பொண்ணோட ஹனிமூன் போயிருந்தா அவ மாடர்ன் ட்ரெஸ்ல வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டிருப்பேன். எப்படியும் வீட்டுல இருக்கிறப்போ புடவை தான் கட்டியாகணும். இது எப்படி இருக்கு? நாட் பேட். அப்படின்னா பரவாயில்லன்னு அர்த்தம். நானும் அததாங்க நினைச்சேன். எனக்கு கூட இந்த ட்ரெஸ் எல்லாம் பொருத்தமா தான் இருக்குல்ல. ஆமா, உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி கிடைச்சது? அதுவா, நானா கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினேன். போற இடத்துக்கு புடவெல்லாம் கட்டிட்டு போகாம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போலான்னு தான். தலையெல்லாம் பின்னி போட்டுக்காம கையில ஒரு நல்ல ஹேண்ட்பேக், அப்புறம் இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் கட்டிக்கிட்டு. ஆமா, அங்க வெயிலா இருக்குமா? எனக்கு கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி தரீங்களா? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நோ கமெண்ட்ஸ். அப்படின்னா நீயே டிக்ஷனரி பார்த்து தெரிஞ்சுக்க. நீ பாரு வானதி, நீ வெளிநாட்டுக்கு போற, அங்க போய் அங்க எங்கன்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு எங்கயா தொலைஞ்சிட போற. மாப்பிள்ள கைய புடிச்சுக்கிட்டு எங்கேயும் போகாம பத்திரமா இருக்கணும், சரியா? சரிம்மா. அவளை கார்த்திக் பத்திரமா பாத்துப்பான். நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி. பேசாம சம்பந்தி ஃபாரின் அனுப்பிக்கலாம் போல இருக்கு. முதல்ல அவங்க போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நாம எல்லாரும் போவோம். ஐயோ, பிளைட்லயா? நான் மாட்டேன்பா. எனக்கு அவ்வளவு உயரத்துல எல்லாம் போகணும்னா ரொம்ப பயம். எங்க ஊரு ராட்னத்திலேயே நான் ஏற மாட்டேன்னா பாத்துக்கோங்களேன். சின்ன வயசுல இருந்து அப்படிதான். வானதி, நீ பிளைட்ல எல்லாம் போவியா? ஏன்னா ஒரு தடவை நம்ம திருச்சியில இருந்து திருச்செந்தூர் போறதுக்கு பஸ்ல போனதுக்கே உனக்கு மயக்கம் வந்துருச்சு. பத்திரமா போயிட்டு வந்துருவியா? அப்புறம் மயக்கம் வருதுன்னு சொன்னா பிளைட் எப்படி நிறுத்த முடியும்? அமுதா, அதெல்லாம் ஏன்பா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப வானதி சின்ன குழந்தை. என்ன பேசுறீங்க நீங்க? இப்பவும் அவ சின்ன குழந்தை தானே. ஏன் குழந்தைய நினைச்சு நான் பயப்படுறேன்? அம்மாக்களோட கண்ணுக்கு குழந்தைங்க எப்பவும் குழந்தைங்க தான். ஆமாமா, சரியா சொன்ன. கார்த்திக், பாஸ்போர்ட், இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு எல்லாம் கவனமா எடுத்து வச்சுட்டல? எல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. சொல்லி வேற கொடுத்திருக்கியா? நீங்க எப்படி பிளைட்ல ஏறீங்கன்னு பாக்குறேன். ஜீவா, டிரைவர் சூரத்தேங்காய் எடுத்துட்டு போனாரா? எல்லாம் ரெடிமா. எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சாச்சா? அண்ணனும் அண்ணியும் கார்ல ஏறின உடனே தேங்காவை உடைச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. வெரி குட். ஹனி, ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. என்ன பாக்குற? உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அம்மா உன்னையும் இந்த மாதிரி தான் அனுப்பி வைப்பாங்க.
அடுத்த ஹனிமூன் வரது ஆர்த்தியோட ஹனிமூன் தான். சம்பந்தியம்மா, நீங்க சொல்றது கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் 2 பொண்ணுங்களையும் நல்லபடியா கட்டி கொடுத்து அவங்க சந்தோஷமா வாழறத பாக்குறத விட எனக்கு வேற என்ன கொடுப்பன இருக்க போகுது? எனக்கு இதே போதும். ஆமா, ஆர்த்தி எங்க காணோம்? ஆர்த்தி ஆர்த்தி இங்கதான் எங்கேயோ இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. இதெல்லாம் நானே கொடுமையேன்னு பாத்துட்டு இருக்கேன். இது என் பொண்ணு வேற வந்து பாக்கணுமா? சரி, டைம் ஆச்சு. டிரைவர், தேங்காய் எடுத்துட்டு வா. ஜீவா, நீ போ. போப்பா, கிளம்புறோமா? பாத்து போயிட்டு வா. எதுவா இருந்தாலும் போன் வரேம்மா. என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் கூட தூக்கமே வர மாட்டேங்குது. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு ஒரே மனசு கஷ்டமாவே இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு அம்மாக்கு காய்ச்சல் ஜுரம்னு வருமே தவிர இப்படி நெஞ்சு வலின்றதெல்லாம் இப்பதான் முதல் தடவையா வருது. அவ்வளவு பேர் அங்க கூட இருந்தாலும் அம்மாக்கு என்னதான் பாக்கணும்னு தோணி இருக்குல்ல. என்னையும் அம்மா ஆர்த்தி மாதிரி அவங்க பொண்ணாதான் நினைச்சிருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போதே அப்பா போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாரு. இதுவே நாம பிளைட்ல ஏறி போயிருந்தோம்னா என்ன பண்ணிருக்க முடியுங்க? அதான் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? இப்போ அதோட வேற அவங்களுக்கு வயசாகுது இல்லையா? சோ நெஞ்சொலி வரதெல்லாம் சகஜம்தான். இனிமேலும் இப்படி அவங்களுக்கு ஆகாதபடி நாம தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். இந்த நேரத்துல இப்படி சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நான் சொல்றேன், கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு பாரு. உங்க அம்மாக்கு இப்படி ஆனதுனால தான் நம்மளால ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ண முடிஞ்சது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசிக்கிறது இல்ல. இதுல அங்க போய் என்ன பண்றது சொல்லு? இப்போ ஹனிமூன் போகாதத நினைச்சு சந்தோஷம் சொல்ல வரீங்களா, இல்ல இனி நாம எப்பவுமே போக போறது இல்லன்னு சொல்ல வரீங்களா? நமக்காக இல்லைன்னாலும் அம்மாவோட சந்தோஷத்துக்காகவாவது நம்ம ஹனிமூன் போற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். சாப்பிடுங்கப்பா. போதுமா? சாம்பார் ரொம்ப வாசனையா இருக்குமா? நீ வச்சதாமா? ஆமாப்பா, சரி, சாப்பிடுங்க. உட்காருமா. இல்லப்பா, நான் மெதுவா சாப்பிடுறேன். உட்காருமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. அப்பா, ம்? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா உண்மையை சொல்வீங்களா? என்னம்மா? நிஜமாவே உங்களுக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்காப்பா? ஏமா அப்படி கேக்குற? இல்ல, நம்ம ஊர்ல இருக்கும்போது பெரும்பாலும் நீங்க வீட்லயே இருக்க மாட்டீங்க. எப்பவும் ஏதாவது வேலையா வெளியவே சுத்திட்டு இருக்க ஆளு. இங்க எப்பவும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க வேண்டியதா இருக்கு. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேக்குறேன்ப்பா. என்ன விடுமா, நான்லாம் முக்கால்வாசி வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சவன். நீ சொல்லுமா, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ள உன்னை சந்தோஷமா வச்சிருக்காரா? என்னப்பா நீங்க இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. இல்லம்மா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நானும் இங்கதான் இருக்கேன். இதுவரைக்கும் மாப்பிள்ள உன்கிட்ட சரியா சிரிச்சு கூட பேசி நான் பார்த்தது இல்லையே, அதான் கேட்டேன். அப்பா இவ்ளோ சந்தேகமா கேக்குறத பார்த்தா அம்மா அப்பா கிட்டயும் சொல்லிருப்பாங்களோ? ஏமா, ஒருவேளை எங்க முன்னாடி வச்சு உன்கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுறாரோ மாப்பிள்ள? ஆமாப்பா, ஆமா. மத்த நேரம்லாம் என்கிட்ட அவரு நல்லா சிரிச்சுதான் பேசுவாரு. அவருக்கு தான் கூச்ச சுபாவம் இல்லப்பா, உங்களுக்கு தான் தெரியுமே. என்னமோமா, உன்னை பெத்த பொண்ணு மாதிரி உங்க மாமியார் உன்னை பாத்துக்கிறது, நீ செய்யற சின்ன சின்ன வேலைய கூட உன் மாமனார் உன்னை பாராட்டுறது, இந்த வீட்டோட மூத்த மருமகள்ங்கிற மரியாதையோட உன்னை எல்லாரும் இங்க நடத்துறது, இதையெல்லாம் பார்க்கும்போது
என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. இதை விட ஒரு தகப்பனுக்கு வேற என்ன வேணும் சொல்லு. உன்ன மாதிரியே ஆர்த்தியையும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா அது போதுமா எனக்கு. அதான் அத்தை எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. கண்டிப்பா ஆர்த்திக்கு என்னை விட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் அமையும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்நேரம் நீ மாப்பிள்ளையோட வெளிநாட்டுல இருந்துக்க வேண்டியவ. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போக போய் அந்த விஷயமும் தடைபட்டு போச்சு. இதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லை இல்லம்மா? ஐயோ என்னப்பா இது, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவையா நீயும் மாப்பிள்ளையும் வெளியூர் போறீங்க. இவ வேற சும்மா கதவை தட்டிக்கிட்டு வாடி உள்ள. திறந்துதா இருக்கு. சம்பந்தியம்மா நீங்களா? மன்னிச்சிருங்க சம்பந்தி, நான் ஏதோ இவன் நினைச்சுதான் வாடி உள்ளன்னு சொல்லிட்டேன். மா, கதவை தட்டினது யாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிருப்பியா? இல்லடி, நான் சம்பந்தியம்மான்னு தெரிஞ்சா அப்படி கூப்பிட்டிருப்பேனா? நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. உட்காருங்க, நிக்கிறீங்களே. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. அது ஒண்ணு இல்லைங்க சம்பந்தியம்மா, தினமும் நிறைய பழம் சாப்பிடணுமா, அப்பதான் இதயத்துக்கு நல்லதா டாக்டர் சொல்லி அனுப்புனாங்க. அதான் சும்மா ஒரு 2 பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு சம்பந்தி? உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இப்ப உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். ஐயோ அதுக்கு என்னங்க, உங்க வீட்டுலதான் என்ன பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறீங்களே. முன்ன விட இப்ப நல்லாவே தேறிட்டேங்க, நல்லா இருக்கேன். நல்லது சம்பந்தி. அம்மா, சூடா சூப் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. என்ன வானதி இது? பாருங்க சம்பந்தியம்மா, எனக்கு உடம்பு முடியாம போனாலும் போச்சு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிடறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா. நீங்க பழையபடி தெம்பாகணும்னு தானே குடுக்கறா, வாங்கிக்கோங்க. அதானே, உங்க மருமகளை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? கொடு. எடுத்துக்கோங்கம்மா. வானதே, என்னம்மா இது? அது அடிபட்டுருச்சுமா. அடிபட்டுருச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்ற? கவனமா இருக்க வேணா? ஏன் வானதி, அடுப்படியில வேலை செய்யும் போது கத்தியில எதுவும் வெட்டிக்கிட்டியா? ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி ஆச்சு வானதே? அத்தை கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்லு. அது வந்துமா, நான் ரூம்ல இருக்கும்போது அவர் என் கையை பிடிச்சு இழுத்தாரா, வளையல் உடைஞ்சு குத்திருச்சுமா. மருந்து ஏதாவது போட்டுக்கிட்டியா? அவர் போட்டு விட்டாருமா. சரி வானதே, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம். சரிம்மா. சூட ஆறிட போது குடிச்சிருங்கம்மா. சூப்பு குடுக்கறோம். சூப் என்னம்மா இது? வானத்திக்கும் அவ புருஷனுக்கும் ஒத்து போகல நாம நினைச்சிட்டு இருந்தா ரூம்குள்ள கைய புடிச்சு விளையாட்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவ கையில காயத்தை பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஏதோ கை கலப்பு நடந்திருக்குன்னு பார்த்தா கைய புடிச்சு மருந்து போடுற அளவுக்கு வந்திருக்கா. சாதாரணமாலாம் விட்டுறக்கூடாதுமா. இவங்க 2 பேரையும் அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. போடு. நல்லா இருக்கு. போதும். இந்தா, இதுல வை. இது பாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வானத்துக்கு இன்னும் அழகா இருக்கும். போட்டு விடு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. போட்டு விடு. நல்லா இருக்குல்ல? உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு. போட்டுக்கோ. இல்ல கொடு, போதும் ஆர்த்தி, வேண்டாம். ஏண்டா? போட்டுக்கோ எல்லாத்தையும். இல்லம்மா, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். மிச்சதெல்லாம் லாக்கர்ல வச்சிடலாம். எனக்கு இது போதும். இங்க பாரு, இங்க பாரு.
வளையல் இருக்கு பாரு இதுல. இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்கு பாரு. போதும்மா, இதுவே எனக்கு ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. அத்தை தான் இவ்ளோ நகையும் போடணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அப்போ இதெல்லாம் நீ போட்டுக்கோ. நானா? ஆமா, விருந்தாளிங்க வரும்போது நான் மட்டும் இவ்ளோ நகைங்களை போட்டுக்கிட்டு உன்னை வெறுங்கழுத்தோட நிக்க வச்சா நல்லாவா இருக்கும்? அதனால நீயே இதெல்லாம் போட்டுக்கோ. அவங்க வரதுக்குள்ள நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன், சரியா? போட்டுக்கோ. மா, பெரிய வீட்டு மருமகளான திமிர்ல எனக்கு அவ பிச்சை போட்டு போறத பாத்தியா? விடு ஆர்த்தி, அவ சொல்லிட்டு போனா நியாயமா இந்த நகையெல்லாம் உனக்கு வந்து சேர வேண்டியது. இந்த ராஜராஜேஸ்வரி உன் கையாலேயோ அவ கழுத்துல போட வச்ச பாத்தியா? அது தாண்டி எனக்கு வயிற்றுச்சல இருக்கு. இருக்கட்டும், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் எதுவும் செய்ய முடியாம இருக்கேன். அதுக்காக அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அந்த ராஜேஸ்வரிக்கு நான் ஒரு நல்ல பாடமா கத்து கொடுக்கறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வரும்போது மருமக நகைய போட்டுக்கிட்டு மினுக்கிறதுக்காக தானே இவ்ளோ நகையும் கொண்டு வந்து வச்சிருக்கா. இருக்கட்டும், அவ சொல்லிட்டு போன மாதிரி இந்த நகையை எடுத்து நீ போட்டுக்கோ. அவ பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு போறா, அது எதுக்குமா நான் எடுத்துக்கணும்? ஏய், சொல்றத கேளுடி. நான் எதுவும் சும்மா சொல்லிட மாட்டேன். காரணம் இருக்கு. ராஜராஜேஸ்வரி மருமகளை வர்றவங்க முன்னாடி தான் மருமக பெருமையா காமிச்சுக்கிறதுக்காக தான் இந்த நகையை கொடுத்திருக்கா. அவங்க எல்லாம் வரட்டும். அவங்க கொடுத்த இந்த நகையெல்லாம் அவள மாதிரியே நீயும் போட்டுக்கோ. அம்மா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சரிம்மா. போட்டுக்கோ. நானா? நான் என்னங்க பண்ண? வந்தவங்க கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பேசுறதா? நான் ஒண்ணு தப்பா பேசலீங்களே. இத்தனைக்கும் வந்தவங்க எல்லாம் உங்க சிநேகிதக்காரங்கன்னு பார்த்து அவங்க நல்லா சாப்பிட வச்சு நல்லா தானே பாத்துக்கிட்டேன். அத விடுங்க. உங்களை யாரு அவங்க கிட்ட ஆர்த்திக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளை தான் கட்டி வைப்பேன்னு சொல்ல சொன்னது? ஆத்தி, நான் பேசுனதெல்லாம் இந்த அம்மா கேட்டுடுச்சா இல்ல வந்தவங்க சொல்லிட்டாங்களா? எப்ப சொல்லிருப்பாங்க? சம்பந்திமா, அது நீங்க தானே சொன்னீங்க ஆர்த்திக்கு நல்ல பெரிய எடுத்து மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறேன்னு. அதானுங்க நீங்க சொன்ன உங்க அபிப்பிராயத்தை தான் நான் உங்க சிநேகிதக்காரங்கிட்ட சொன்னேங்க. அதுக்குன்னு இப்படி எல்லாமா பேசுறது? அவங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்க என்ன பத்தி என்ன நினைச்சா என்னங்க சம்பந்தி? நான் இதுக்கப்புறம் அவங்கள பாக்க போறேன்னா என்ன? விட்டு தள்ளுங்க. விஷயம் புரியாம நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. வந்தவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. அவங்க எல்லாரும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அப்படின்னா என்ன மாதிரியே பெரிய அளவுல பிசினஸ் பண்றவங்க. வந்த எல்லாருக்குமே கல்யாண வயசுல பசங்க இருக்காங்க. முக்கியமா நான் அவங்கள வர சொன்னதே, இங்க வந்தா ஆர்த்தி அவங்க பாப்பாங்க. என்ன ஏதுன்னு அவளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே பொண்ணு கேட்க முன் வருவாங்கன்னு தான் இன்னைக்கு அவங்கள டின்னருக்கே நான் இன்வைட் பண்ணேன். சம்பந்தியம்மா, என்ன சொல்றீங்க? அப்படின்னா ஆர்த்தி கல்யாண விஷயமா பேசுறதுக்காகவா இன்னைக்கு அவங்கள வர சொல்லி இருந்தீங்க? ஆமா சம்பந்தி, அண்ணன் வேற ஆர்த்தி கல்யாணத்தை நினைச்சு அவ்வளவு கவலையில இருக்காரு. இது புரியாம வந்தவங்க கிட்ட ஏதேதோ பேசிட்டீங்களே. இருந்தாலும் நான் எதுவும் தப்பா சொல்லீங்களே. நாம என்ன நினைக்கிறோமோ அதை தானங்க சொன்னேன். அதுக்குன்னு இப்படியா சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு முறையோட சொல்லணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. எடுத்த எடுப்புலயே கோடீஸ்வர மாப்பிள்ள தான் வேணும்னு சொன்னா உங்களை பணத்தாசை பிடிச்சவங்கன்னு தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் சம்பந்தி உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? அப்படி எப்படியும் வந்தவங்கள ஒருத்தராச்சும் ஆர்த்திய அவங்க மருமகளா ஏத்துப்பாங்கன்னு நான் அவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன்.
நீங்க பேசின பேச்சால அது எல்லாமே வீணா போயிடுச்சு சம்பந்தி. ஆமாமா, உனக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆனா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும்ல. இப்பதான் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள என்னையும் கட்டி கொடுக்கணும்னு என்னப்பா அவசரம்? அவசரம் தாம்மா. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அதனால உன் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுல தப்பு என்னமா இருக்கு சொல்லு? அது சரிதான்ப்பா. ஆனா ஆண்டி, அப்பா இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றாரு, அப்போ நீ வேணா அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நாங்கெல்லாம் ஏதோ உன்னை கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு மாப்பிளைய கொண்டு வந்து உன் தலையில கட்டி வச்சிருவோம்னு பயப்படாதரி. அதெல்லாம் உன் அழகுக்கும் படிப்புக்கும் ஏத்த மாதிரி நல்ல பெரிய இடத்து மாப்பிளையா பார்த்துதான் சம்பந்தி அம்மா உனக்கு கட்டி வைப்பாங்க. அம்மா சொல்றேன்ல, நம்பு. இங்க பாருடி, நீ எதுவும் சொல்ல வேணாம். வானதி மாதிரியே நீ ஒரு நல்ல குடும்பத்துல போய் வாக்கப்பட்டுட்டீனா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போது சொல்லு பாப்போம். இப்ப நீ ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க? நடந்து முடிஞ்ச எல்லா விஷயமும் உன் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு, அதானே? அதெல்லாம் ஒரு காரணமே இல்லம்மா. நீ எதுவும் சொல்ல வேணாம். பெத்த பிள்ளைங்கள காலகாலத்துல கரு சேர்க்கணும்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. எங்களுக்காக வச்சோம் நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? எங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவ சின்ன பொண்ணு, நடந்த விஷயத்தினால கொஞ்சம் குழம்பி போயிருக்கா. அதனாலதான் இப்படி பேசுறா. நான் அவளை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க மட்டும் அப்பப்ப சம்பந்தியம்மா கிட்ட சொல்லி அவளுக்கு ஏத்த மாதிரி நல்ல பெரிய இடத்துல நல்ல மாப்பிளைய பாக்க சொல்லுங்க. நம்ம ஆர்த்தியை பொண்ணு பக்கம் வந்துட்டு இப்ப வார்த்தையை கூட்டிட்டு போய் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்கல்ல. இருங்க, நான் போய் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன் இல்லன்னு பாருங்க. அமுதா, விடுங்க, கேளு அமுதா. விடுங்க பையன், கேட்க வேண்டாம். விடுங்க. போவல அம்மா, ப்ளீஸ் மா, அம்மா நான் சொல்றத கேளுங்க அம்மா. போடி. நீ பூஜை பண்றப்ப சாமிக்கு போட்டுரு. சரிங்கம்மா. நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்னம்மா, ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னடா, இன்னைக்கு காலையில ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கிறதா சொன்ன? அதாம்மா சீக்கிரம் கிளம்பிட்டேன். சீக்கிரம் கிளம்பினது சரி, அதுக்காக ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறவன் இப்படியா போறது? என்னம்மா, என்னாச்சு? என்ன ஷர்ட், என்ன பேண்ட், ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. ஆள் பாதி ஆடை பாதின்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நாம போடுற ட்ரெஸ் நல்ல லுக்கா டீசெண்டா இருக்க வேண்டாம்? அதுவும் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக போற நீ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டாம்? அது வந்து இந்த ட்ரெஸ் நல்லா தானமா இருக்கு. பேண்ட் நல்லா இருக்கு, ஆனா ஷர்ட் நல்லா இல்லையே. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஏ வானதி, நீயும் ரூம்ல இருந்து தானே வர, இதையெல்லாம் நீ அவங்கிட்ட சொல்றது இல்லையா? இல்லம்மா, வானதி வேற ஒரு சட்டை எடுத்து தான் கொடுத்தா. ஆனா நான் தான் அதுக்கு பதிலா இதை செலக்ட் பண்ணி போட்டு வந்தேன். எப்பவும் பொண்டாட்டி செலக்ட் பண்ற ட்ரெஸ் தான் ஒரு ஆம்பளைக்கு பொருத்தமா இருக்கும். நீ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு அவளுக்கு தெரியாதா என்ன? வானதி, நீ போய் எடுத்து வச்ச அந்த ஷர்ட் எடுத்துட்டு வா. போ. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா.
சரிம்மா. நீ வா கார்த்திக். ஆ, அம்மா நிஜமாவே இந்த ஷர்ட் நல்லா இல்லையா என்ன? நீ கேக்குறத பார்த்தா நான் ஏதோ வானதி சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, ஒரு டவுட்டுக்காக தான் நான் அப்படி கேட்டேன். உனக்கு டவுட்டே வேண்டாம். நிஜமாவே இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் உனக்கு நல்லாவே இல்ல. இந்தாங்க. வாங்கிக்கோ கார்த்திக், போய் போட்டு வா. வானதி உட்காரு. பரவாயில்லம்மா. உட்காரு.